பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் என்ற பெருமை பிரம்மா கடவுளுக்கு உண்டு. சிருஷ்டியின் மேன்மை தன்னிடம் இருந்ததால் சிவனை விட தான் மேலானதாக பிரம்மா உணர்ந்தார். இந்த பெருமை உணர்வு சிவனை தூண்டியது. அவர் பிரம்மாவின் 5வது தலையை அழித்தார். மேலும் அவர் தனது படைப்பாற்றலை இழக்க நேரிடும் என்று சபித்தார். இந்த சாபத்திலிருந்து விடுபட பிரம்மா சிவன் கோயில்களுக்கு யாத்திரை செய்யத் தொடங்கினார். தனது யாத்திரையின் போது பிரம்மாவும் இந்த கோயிலுக்குச் சென்று பிரம்மபுரீஸ்வரரைச் சுற்றி 12 சிவலிங்கங்களை நிறுவி கணிசமான காலம் இங்கு சிவனை வழிபட்டார். பிரம்மாவின் பிரார்த்தனையால் நெகிழ்ந்த சிவன் தேவி பார்வதியின் வேண்டுகோளின் பேரில் அவருக்கு மகிழ மரத்தடியில் தரிசனம் அளித்து அவரது சாபத்திலிருந்து விடுவித்தார். சிவன் படைப்பின் சக்தியையும் பொறுப்பையும் பிரம்மாவிடம் மீட்டார். சிவனும் பிரம்மாவுக்கு இக்கோயிலில் தனி சந்நிதி வேண்டும் என்று அருளினார். பிரம்மாவே தனது விதியை இங்கு மாற்றி எழுதப்பட்டிருப்பதால் அவர் பிரம்மாவுக்கு அறிவுரை கூறினார். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் விதியை அவர் மாற்றி எழுத வேண்டும். படைப்பாளரான பிரம்மாவின் தலைவிதியை சிவபெருமான் திருப்பத்தூரில் மாற்றியதால் இக்கோயிலில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை எதிர்பார்க்கலாம்.